எங்கள் வீட்டில் ஜான்சி ராணி மங்கம்மான்னு ஒரு ஆள் இருக்குது. அதை கேட்டு தான் எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார வர முடியும். அது அனுமதி இல்லாமல் எதுவுமே உள்ளார வர முடியாது. நாங்கள் காடு சைடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பாம்பு, ஓணான் இந்த மாதிரிலாம் உள்ளார வருங்க. எது உள்ளார வந்தாலும் சரி, அது கத்தே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நிறையா டைம் உள்ளாரெலாம் பாம்பு வந்துருக்குது. அது சத்தம் போட்டே காமிச்சு கொடுத்துருக்குது. அப்படி ஒரு தைரியசாலியான ஆள் இந்த பெப்பர். ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனங்களை வளர்த்துறது நல்லது. எது உள்ளார வந்தாலும் சரி, நம்மக்கிட்ட காமிச்சு கொடுத்துரும். அதெல்லாம் இருக்கிறது நல்லது தானுங்க. பாருங்கள், உள்ளார ஒரு ஓணான் வந்துருச்சு. அதை கத்தியே இது பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு குச்சி எடுத்து அது வெளியில் முடுக்கி விட்டேங்க. அதனால் பெப்பரை மீறி எதுவுமே உள்ளார வர முடியாது. வீட்டை சுற்றி மரம் இருக்கிறதுனால மரத்துலேருந்து எப்படி உள்ளார வந்துருது. நிறைய டைம் பாம்பெல்லாம் உள்ளார வந்துருக்குது. அதனால் வீட்டில் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனங்களை வளர்த்துங்க. ரொம்ப நல்லதுங்க. நமக்கும் சேஃபாக இருக்கும். இந்த சேனலை பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எங்கள் வீட்டில் ஜான்சி ராணி மங்கம்மான்னு ஒரு ஆள் இருக்குது. அதை கேட்டு தான் எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார வர முடியும். அது அனுமதி இல்லாமல் எதுவுமே உள்ளார வர முடியாது. நாங்கள் காடு சைடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பாம்பு, ஓணான் இந்த மாதிரிலாம் உள்ளார வருங்க. எது உள்ளார வந்தாலும் சரி, அது கத்தே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நிறையா டைம் உள்ளாரெலாம் பாம்பு வந்துருக்குது. அது சத்தம் போட்டே காமிச்சு கொடுத்துருக்குது. அப்படி ஒரு தைரியசாலியான ஆள் இந்த பெப்பர். ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனங்களை வளர்த்துறது நல்லது. எது உள்ளார வந்தாலும் சரி, நம்மக்கிட்ட காமிச்சு கொடுத்துரும். அதெல்லாம் இருக்கிறது நல்லது தானுங்க. பாருங்கள், உள்ளார ஒரு ஓணான் வந்துருச்சு. அதை கத்தியே இது பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு குச்சி எடுத்து அது வெளியில் முடுக்கி விட்டேங்க. அதனால் பெப்பரை மீறி எதுவுமே உள்ளார வர முடியாது. வீட்டை சுற்றி மரம் இருக்கிறதுனால மரத்துலேருந்து எப்படி உள்ளார வந்துருது. நிறைய டைம் பாம்பெல்லாம் உள்ளார வந்துருக்குது. அதனால் வீட்டில் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனங்களை வளர்த்துங்க. ரொம்ப நல்லதுங்க. நமக்கும் சேஃபாக இருக்கும். இந்த சேனலை பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.